2026 மேஷ ராசிக்காரர்களுடைய ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு கணபதியை வணங்கி இந்த பதிவை நாம் ஆரம்பிக்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த பீஜ மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து டாக்டர் ஸ்ரீகுமார் சேனலின் சார்பாக 2026 மேஷ ராசிக்காரர்களுடைய புத்தாண்டு பலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றன. முதலிலே மேஷத்திலே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தை கொண்டவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். செவ்வாயை அதிபதியாய் கொண்ட மேஷ ராசிக்காரர்களே, செவ்வாய் ஸ்ரீ முருக பெருமானின் அம்சம் என்பதை யாவரும் அறிவோம். கால புருஷனின் தலையை குறிக்கும் இந்த ராசியானது 12 ராசிகளிலே முதல் ராசியாகும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளிலே பிறந்தவர்கள் மேஷ ராசியாக கருதப்படுவார்கள். மேஷ ராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகியவை நட்பாகவும், கடகம், விருச்சகம், மீனம் பகையாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் சமமாகவும் அமைகின்றன. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாக பேசும் திறனை பெற்று இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இன்றி மனம் திறந்து பேசுவார். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்து விடுவார்கள். கவலைகளை உடனுக்கு உடன் மறந்து விடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்காரம் மற்றும் முன்கோபம் குணங்களானது இவர்களை நேசிப்பவர்களை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவர்களுடன் உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்து விடும் ஆற்றலை பெற்று இருப்பார்கள். பொதுவாக இந்த 2026 வருடத்திலே உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் வீடு கட்டுதல், வீடை புதுப்பித்தல் போன்ற சுப விரய செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த ஆண்டு ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த ஆண்டாகவே உங்களுக்கு காணப்படும். மேலும் மேஷராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த 2026 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். முதலிலே குடும்பம். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு குரு பகவான் தனம் மற்றும் குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யாமல் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வது அந்தஸ்து மற்றும் குடும்ப வாழ்க்கையிலே, மேலும் 2வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் கூட பயிற்சி உங்களுக்கு சாதகமாய் இருப்பதால் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நல்லபடியாய் நடந்து பெற்றோர்களின் வழியிலே ஆதரவு கிடைக்கும். இல்லத்தில் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும். விக்ன விநாயகனுக்கு செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வர மனக்கவலைகள் நீங்கு. மனதிலே தன்னம்பிக்கை மற்றும் தெளிவு பிறக்கும். மேஷராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த 2026 ஆண்டு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு தொழில் தடைகள் விலகி முடங்கிய தொழில்கள் அனைத்தும் மீண்டும் தொடங்கும். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் அமர இருப்பதால் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கைகூடும். மேலும் உங்கள் தாயை போன்ற ஒரு பெண்ணுக்கு பால் மற்றும் சர்க்கரை இவற்றை தானம் செய்வது மங்களகரமானதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். துர்க்கை அம்மனுக்கு, ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்படும் தீமைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு 2026 புத்தாண்டிலே ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு உங்கள் உடல் நலத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். ஏற்கனவே ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை, குறிப்பாக தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது கால்வலி இருந்தால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
செவ்வாய் மற்றும் சனி கிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருப்பதால் உங்கள் உடல் நலத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அவசியம். 2026ஆம் ஆண்டு, குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலே சில கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இருப்பினும் உங்களது கடின முயற்சிக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பெயர்ச்சியின் காரணமாக வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மிகவும் சிறப்பாக அமையும். பொதுவாக இந்த ஆண்டு மேஷராசி மாணவர்களுக்கு கல்வி நிலையிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு, குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டின் மேஷராசி தொழில் வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ஆண்டின் முதல் பாதியிலே சாதகமான சூழல்கள் நிலவும். கிரகங்களின் நிலை மற்றும் பேச்சுகளை பொறுத்து புதிய வேலை வாய்ப்புகள், சம்பள உயர்வு, பதிவு உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் தொழில் முன்னேற்றத்திற்கு திட்டமிடுதல் முக்கியமானது. புதிய திட்டங்கள் அல்லது வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியை தரும். சில தடைகள் வரலாம், ஆனால் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி அடையலாம். 2026ஆம் ஆண்டு, குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஆண்டின் தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் மற்றும் நீச்சம் பெறுவதால் வணிகத்தில் சில தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் நடைபெற உள்ள ராகு பெயர்ச்சியின் தாக்கத்தால் வளர்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு கடக ராசியில் இருந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு அதிசார குரு பெயர்ச்சி அடைவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் லாபகரமான சூழலே உண்டாகும். மேஷராசியை சார்ந்த கலைஞர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? கலை மற்றும் தொழில் துறையிலே குரு பயிற்சியிலே சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சனியின் தாக்கம் காரணமாக சவால்கள் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் உங்களது கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். குருவின் பார்வை உங்களுக்கு ஆதரவாய் இருப்பதால் கலை மற்றும் தொழில் துறையிலே புதிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அரசியலில் உங்களுக்கு என்று தனி அங்கீகாரம் மற்றும் புகழ் பெற்று விளங்குவீர்கள். பொதுமக்கள் ஆதரவு உண்டு. சிறந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் தாராளமாய் உள்ளன. ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் சஞ்சாரத்தால் நீங்கள் அதிக ஆற்றலுடன் தொழில் வளர்ச்சியுடன் வாய்ப்புகளை பெற்றிருப்பீர்கள். இந்த நேரத்தில் குறைந்த முயற்சியில் எதையும் சாதிக்க முடியும். ராகுவின் நிலைப்பாடு ஆண்டின் இறுதி வரை ஆதரவாக இருப்பதால் நிதி ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் நன்மைகள் பல உண்டாகும். விநாயகர் பெருமானுக்கு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து அதனை மற்றவர்களுக்கு தானமாய் வழங்க நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நன்மையில் முடியும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? முருகனின் தொடர் நிலை வழிபாடு உங்களுக்கு தெவிட்டாத இன்பத்தை அள்ளி கொடுக்கும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கூடுதலாக வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்து வர முருகனின் கடாட்சத்தை பெற்று அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இந்த 2026 மேஷராசியை சார்ந்தவர்கள் கடக்க செய்யலாம். இப்படிப்பட்ட பலாபலன்கள் பொது பலனாக இருந்தாலும் இதை பெறுகின்ற அனைவரும் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள். இதே பதிவிலே உங்களுக்கு மாத பலனும் கிடைக்க இருக்கிறது, வருட பலனும் கிடைக்க இருக்கிறது. குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன் மற்றும் தினப்பலன், ராசி பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகிறது. அதிலே இருக்கின்ற 4வது பாவம் உங்களுக்கு ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி என்பதை அன்பர்கள் உணர்ந்து பயன்படுத்தி இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.